get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டில்யன் அவர்களின் விஜய மகாதேவி பாகம் 2 அத்தியாயம் 38 கரையை நெருங்கிய கப்பல். அந்தமான் தீவுகளில் ஆதிபுருஷனான மாவியா தோமுலாவின் பெயரை வெறிக்கூச்சலாக போட்டுக்கொண்டு பந்தங்களுடன் விரைந்து வந்த சாரியார் கும்பலையும் அவர்களுக்கு தலைமை வகித்து வந்த சாரியின் சகோதரியையும் தனது கப்பலுக்கு பக்கத்தில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்த சீனத்து கப்பலையும் நோக்கிய விஜயன் சூசினுக்கு அபயமளித்து தனது கப்பலின் அடித்தளத்துக்கு போக சொல்லிவிட்டு சீன கப்பல் தளத்திலிருந்த மாலுமிகளை எல்லாம் தனது கப்பலுக்கு வரும்படி சைகை செய்தான். அடுத்து 2 கப்பல்களையும் இணைத்திருந்த கொக்கிகளையும் நீக்கி தனது கப்பலை சீனத்து கப்பலின் தீ பிடிக்காதபடி சற்று நகர்த்தி பிரித்து விட்டான். பிறகு தனது வீரர்களை தளத்தை சுற்றிலும் வேல்களுடனும் விற்களில் பூட்டிய அம்புகளுடனும் நிற்க வைத்துவிட்டு தனது கையில் ஊது தாரையை எடுத்துக்கொண்டு, உலுகா, சாரி, என் கப்பலில் யாரும் ஏற முயல வேண்டாம். தொத்தி ஏற முயலுபவர் யாராயிருந்தாலும் உடனடியாக அழிக்கப்படுவீர்கள் என்று தாரை மூலம் இறைந்து அறிவித்தான். அவன் இதை அறிவிப்பதற்கு முன்னாலேயே கால்வாசி எரிந்து கொண்டிருந்த சீனத்து கப்பலில் சாரியார் வீரர்கள் பலர் ஏறிவிட்டனர். மற்றும் சிலர் கலிங்கத்து கப்பலையும் சூழ்ந்து கொண்டனர். அந்த சமயத்தில் விஜயன் வெளியிட்ட அறிக்கையால் அவன் கப்பலில் தொத்தி ஏற முயலாத வீரர்கள் பலர் தங்கள் படகுகளிலேயே பந்தங்களுடன் நின்று சாரியையும் உலுகாவையும் அடுத்து செய்வது பற்றி கலந்து கொண்டனர். சிறிது நேரம் கலந்து பேசிய பிறகு உலுகா தனது படகை முன்னுக்கு செலுத்த சொல்லி கையில் இருந்த பந்தத்தை உயர்த்தி பிடித்து, சிங்கள மன்னரே, நீர் பாதுகாக்கும் ஓர் அயோக்கியனை எங்களிடம் அனுப்பிவிட்டால் நாங்கள் போய்விடுகிறோம் என்றாள். கரகரத்த அவள் பயங்கர குரலிலிருந்து வெளியான அந்த சொற்களை கேட்ட விஜயன், உலுகா, சூசின் என்னிடம் சரணடைந்து இருக்கிறான். அவனை நான் உன்னிடம் அனுப்ப முடியாது. வேறு எதையாவது கேள் என்று கூறினான். எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், அவன்தான் வேண்டும். எங்கள் ஊரை முன்பு சூறையாடினான். அவன் மாலுமிகள் பலர் எங்கள் பெண்களின் கற்பை கெடுத்தார்கள். தவிர என்னை மனம் புரிய வந்து தப்பி ஓடிவிட்டான். இந்த கொடுமைகளுக்கெல்லாம் பழிவாங்க வேண்டும். அவனை கொடுத்து விடுங்கள் என்று கூவிய உலுகா, சிங்கள மகாராஜா, அவன் ஒருவனுக்காக உங்களை நாசம் செய்து கொள்ளாதீர்கள் என்றும் மிரட்டினாள். விஜயபாகு தளத்தில் இருந்தபடியே சற்று குனிந்து உலுகாவை உற்று நோக்கினான். உருண்ட வெறி பிடித்த கண்களுடன் காற்றில் கலைந்து பரந்த சுருட்டை மயிர்களுடனும் அவள் பிசாசு போலவே காணப்பட்டாள். அவளிடம் சூசினை கொடுத்தால் அவள் அவனை தாறுமாறாக கிழித்து தின்று விடுவாள் என்பதற்கு அவளது பெரிய கோரை பற்களும் தடித்த உதடுகளுமே சான்றாயிருந்தன. வெறி பிடித்து நின்ற அவளை 2 வினாடிகளே நோக்கிய விஜயன், உலுகா, விஜயனை மிரட்டி இதுவரை காரியத்தை சாதித்தவர்கள் கிடையாது. வேண்டுமானால் உன் சகோதரனை கேட்டுப்பார். இந்த கப்பலையோ என்னையோ அழிக்க முடியுமானால் முயன்று பார். இந்த தளத்து மரச்சுவரை சுற்றி ஆயுதபாணிகளான எனது மாலுமிகள் நிற்கிறார்கள். எனது பக்கத்தில் இருக்கும் மூர்சமத் ஒருவனே உங்களில் 10 பேரை அழிப்பான். தவிர இங்கிருக்கிற துறவிகளுக்கு யார் உயிரிடமும் பற்று சிறிதும் கிடையாது. வீணாக உன்னையும் உன்னுடன் வந்திருக்கும் வீரர்களையும் அழித்து கொள்ளாதே என்று கூறினான். அடுத்து அவன் பேசுவதற்குள் உலுகாவை தள்ளிக்கொண்டு சாரி தோன்றினான். சிங்கள மன்னரே, உமது கப்பலில் உமது விரோதிகளும் உங்களையும் என் சகோதரி சுந்தரியையும் அழிக்க முயன்றவர்களும் இருக்கிறார்கள். கீழே பந்தமேந்தி நிற்பவர்கள் உமது நண்பர்கள். நண்பர்களை கைவிட்டு சுந்தரியை மண்டையில் அடித்தவனையும் சுந்தரியையும் உங்கள் குலதனத்தையும் கடத்தி கொண்டு போக முயன்றவனையும் நீங்கள் ஏன் காப்பாற்ற வேண்டும் என்று கோபத்துடன் கேட்டான். விஜயபாகு நிதானமாக பதில் சொன்னான். சாரி, நான் காரணம் சொன்னால் உனக்கு புரியாது. பௌத்தரான நாங்கள் வீண் உயிர் அழிவை விரும்புவதில்லை. சரணடைந்தவர்கள் விரோதிகளாய் இருந்தாலும் அவர்களை காட்டிக் கொடுப்பதில்லை என்று விளக்கினான். அப்படியானால் எந்த அக்கிரமக்காரனையும் மன்னிப்பீர்களா என்று சீற்றத்துடன் கேட்டான் சாரி. மன்னிப்பேன் சாரி என்றான் விஜயன் திட்டமான குரலில். அப்படியானால் பாம்பிடமிருந்து உன் மனைவியை காப்பாற்றிய எங்களை அழித்துவிடு மன்னனே. உன்னையும் அழித்து உன் மனைவியை கெடுக்கவும் உன் குலதனத்தை பறிக்கவும் முயன்ற விஷப்பாம்புகளை காப்பாற்ற முயன்று பார். உன் வீரர்கள் ஏந்தியிருக்கும் வேல்களையும் விற்களில் பூட்டியிருக்கும் அம்புகளையும் பார்த்து நான் அஞ்சவில்லை. தவிர மன்னனாய் இருக்கும் உனக்கு கடமையொன்று இருக்கிறது. தீமை செய்தவர்களை விசாரித்து தண்டிப்பது உனது தர்மம். அதிலிருந்து நீ நழுவினால் மன்னனாகும் தகுதியற்றவன் என்று பேசிய சாரி, மன்னனே, சிந்தித்து பதில் சொல். நீதி வழங்க இஷ்டமா அல்லது போர்தான் இஷ்டமா என்று வினவினான். விஜயன் முகத்தில் சிந்தனை படரலாயிற்று. சாரி சொல்வதில் அர்த்தம் இருப்பதை புரிந்து கொண்டான். அந்தமானில் புகுந்து அட்டூழியம் செய்திருப்பவர்களை சாரி விட்டு விடுவான் என்று நம்பவில்லை அவன். சண்டை என்றாலும் எதிரில் இருக்கும் படகுகள் சற்று பின்னடைந்து பந்தங்களை 100 கணக்கில் வீசிவிட்டால் தனது கப்பலும் எரிந்து சாம்பலாகிவிடும் என்பதையும் உணர்ந்து கொண்டான். விஜயன் போருக்கு அஞ்சாவிட்டாலும் நியாயத்துக்கு அஞ்சியதால், சாரி, நீயும் உன் சகோதரியும் மட்டும் மேலே ஏறி வாருங்கள், இதற்கு ஒரு முடிவு காண்போம் என்று கூறி அவர்கள் ஏறி வர ஒரு நூலேணி ஒன்றையும் தொங்கவிட உத்தரவிட்டான்.
நூலேணியில் ஏறி வந்த சாரியும் உலுகாவும் அந்த கப்பலில் ஏற்பட்டுள்ள சேதத்தை கவனிக்கவே செய்தார்கள். அந்த சேதம் ஏற்பட்டது யாரால் என்பதும் அவர்களுக்கு புரிந்தது. ஆகவே சாரி கேட்டான், மன்னனே, இந்த நிலையில் இந்த கப்பலை பழுது பார்க்காமல் ஓட்டி செல்ல போகிறீர்களா என்று. சொல்ல முடியாத அளவுக்கு சேதமில்லை சாரி என்ற விஜயன், இந்த கப்பலில் இருப்பவர்களை உனக்கு ஏற்கனவே தெரியுமல்லவா என்று கேட்டான். சாரி உடனடியாக பதில் சொல்லவில்லை. சற்று எட்டி கீழே செல்லும் வாயிற்படியில் நின்றிருந்த ஆதிமல்லனை உற்று நோக்கினான். பிறகு அவன் கால்களை உற்று நோக்கினான். அடுத்து பெரிதாக நகைத்தான். சாரியின் கண் சென்ற இடங்களையெல்லாம் கவனிக்கவே செய்த விஜயன் அவன் நகைப்புக்கு காரணம் தெரிந்தாலும் தெரியாதவனைப் போலவே கேட்டான், ஏன் நகைக்கிறாய் சாரி என்று. சாரி பதில் சொல்லவில்லை. அதோ இருக்கிறானே, அவன் பெயர் என்ன என்று வினவினான். ஆதிமல்லன், ஆதிமால்யான் என்றும் அழைப்பது உண்டு என்று விஜயன் தனது உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சிகளை காட்டாமல் பதில் சொன்னான். ஆதிமல்லனா? அவன்தான் சுந்தரியை தலையில் அடித்து போட்டுவிட்டு போனவன். எத்தனை விஷப்பாம்புகளை வளர்க்கிறாய் சிங்கள மன்னனே, இத்தனையும் அருகில் வைத்து பிழைத்தும் இருக்கிறாயே என்று கூறி மீண்டும் நகைத்தான். சாரியின் சொற்களை கேட்ட ஆதிமல்லன் முகத்தில் பெரும் பீதி கிளம்பியது. நான் சுந்தரியை அடித்து காயப்படுத்தியதாக யார் சொன்னது உனக்கு என்று பீதியை மறைத்து போலி துணிவை காட்டி கேட்டான் ஆதிமல்லன். முதலில் உன் முகம் சொல்லிற்று. நான் உண்மையை சொன்னதும் பேய் அறைந்தது போல் ஆகிவிட்டாய். அடுத்து உன் கால்கள் சாட்சியம் சொல்லி என் எண்ணத்தை உறுதிப்படுத்திவிட்டன. எதிரியான சூசினை என்னால் புரிந்து கொள்ள முடியும். மன்னனிடம் பணி செய்து கழுத்தறுக்க முயல்பவனை என்னால் சகிக்க முடிவதில்லை. சிங்கள மன்னனுக்கு பதில் நானாயிருந்தால் உன் தோலை உரித்து தலைகீழாக தொங்கவிட்டு கீழே நெருப்பு மூட்டி உன் உடலை வாட்டுவேன் என்றான் சாரி. சாரியின் சித்திரவதை அப்பொழுதே நடந்துவிட்டது போன்ற பிரம்மை ஏற்பட்டதால் சிறிது நடுங்கினான் ஆதிமல்லன். அவனுக்கு பதில் விஜயனே பேசினான். சாரி, அவன் கிடக்கட்டும். இப்பொழுது நீ விரும்புவது என்ன? சூசினையோ வேறு யாரையோ உன்னிடம் ஒப்படைக்க முடியாது. வேறென்ன வேண்டும் என்று சற்று கடுமையாகவே கேட்டான் விஜயன். நியாயம் கேட்டேன், அதற்கு என்ன பதில் என்று வினவினான் சாரி. சூசினின் அக்கிரமங்களை எங்கள் நீதிபதிகள் விசாரிக்கட்டும். அவன் மீது பிழை இருந்தால் தண்டனையை உங்களிடம் விட்டுவிடுகிறோம் என்றான் சாரி. சாரி இப்படி பேசிக் கொண்டிருக்கையிலேயே கடற்கரை ஓரமாக ஏராளமான பந்தங்கள் தோன்றின. அவற்றை பிடித்திருந்தவர்கள் அவற்றால் ஏதோ சைகையும் செய்தார்கள். அவர்களை பார்த்த சாரி, சிங்கள மன்னனே, அவர்கள் கரையோரம் வசிக்கும் கடலோடிகள் என்றான் சாரி. அவன் சொன்னதன் பொருளை உணர்ந்து கொண்டான் விஜயன். அந்த கும்பலை பற்றி அவன் ஏற்கனவே கேட்டிருந்தான். அவர்கள் மிக திறமையான கடலோடிகள் என்றும் நீரில் மூழ்கி பெரும் மரக்கலங்களில் அடிகளை பிளக்க வல்லவர்கள் என்றும் சிங்களத்திலேயே கேள்விப்பட்டிருந்ததால் அத்தனை பேரையும் எந்த படையினாலும் சமாளிக்க முடியாதென்பதை புரிந்து கொண்டான். தந்திரத்தால் அன்றி வேறு வழியில் அங்கிருந்து தப்ப முடியாதென்பதை உணர்ந்ததால், சாரி, நீ கேட்கும் நியாயத்திற்கு ஒப்புகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை என்றான். என்ன மன்னவா என்று சாரி கேட்டான். இந்த கப்பல் துறைமுகத்துக்கு வரும். அங்கு 3 நாட்கள் இதை பழுது பார்ப்போம். அதற்கு பின்பு உன் நீதிபதிகளை கொண்டு சூசினை விசாரணை செய். ஆனால் நீ கூறியபடி தண்டனையை நான் விதிப்பேன் என்றான். சாரி அதற்கு ஒப்புக்கொண்டான். ஆனால் உலுகா ஒப்பவில்லை. என் புருஷனை என்னுடன் அனுப்பு என்று பிடிவாதம் பிடித்தாள். அவன் இன்னும் உன் புருஷன் அல்ல. தரையில் இறங்கி அவனை பற்றிய விசாரணை முடிந்த பிறகு நீ அவனை மணக்கலாம். மணந்த பிறகு அவன் உன் புருஷன் என்று விஜயன் கூறினான். பேச்சுவார்த்தை அத்துடன் முடியவே சாரியும் உலுகாவும் தங்கள் படகுகளுக்கு திரும்பினார்கள். அடுத்த சில நிமிடங்களில் சாரியார் கும்பலின் படகுகள் கரையை நோக்கி விரைந்தன. அவை விரைய முற்பட்டதுமே கரையில் தோன்றிய பந்தங்களும் மறைந்தன. அந்த விந்தையை கப்பல் தளத்திலிருந்து கவனித்துக் கொண்டு நின்ற விஜயன், என்ன ஏற்பாடு, என்ன திட்டம்! நாகரீகமான படைகளை விட என்ன நிர்ணயத்துடன் இந்த காட்டுவாசிகள் தங்கள் போர்களை நடத்துகிறார்கள் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். அவன் பக்கத்தில் நின்றிருந்த மூர் சமத், எஜமா, அவர்கள் மட்டும் இஷ்டப்பட்டிருந்தால் நமது கப்பல் இத்தனை நேரம் தீக்கு இரையாயிருக்கும் என்று குரலில் வியப்பு துளங்க பேசினான். தலையை அசைத்து அதை ஆமோதித்த விஜயன், மூர் சமத், சூசினை தளத்துக்கு அழைத்து வா என்றான். சூசின் வந்ததும் நடந்ததை அவனுக்கு கூறினான். சூசின் முகத்தில் சற்றே அச்சம் தெரிந்தது. என்னை அவர்கள் விசாரணைக்கு அனுப்புவதை விட நீங்களே இங்கு வெட்டி போட்டு இருக்கலாம் என்றான் சூசின். அபயம் கொடுத்துவிட்டு வெட்டும் பழக்கம் என்னிடம் கிடையாது என்று உறுதியுடன் சொன்னான் விஜயன். பிறரிடம் ஒப்படைத்து வெட்ட சொல்வது உங்கள் வழக்கம் போலிருக்கிறது என்றான் சூசின். அதுவும் இல்லை, உன் உயிருக்கு நான் பொறுப்பாளி. இப்பொழுது எதையும் கேட்காதே சூசின், உன்னை காப்பாற்றும் வழி எனக்கு தெரியும் என்றான் விஜயன். உனக்கு தீமை செய்திருக்கும் என்னை ஏன் நீ காப்பாற்ற வேண்டும் என்று வினவினான் சூசின். அவரவர் குணம் அவர்களுடையது. உன் குணம் தீமை செய்வது, என் குணம் காப்பாற்றுவது என்ற விஜயன் சூசினை துறவிகளிடம் ஒப்படைத்துவிட்டு கப்பலை கரைக்கு செலுத்தவும் உத்தரவிட்டு தளப்படிகளில் இறங்கி கீழே சென்று திரிலோக சுந்தரி இருந்த அறையை அடைந்தான். வெளியே பூட்டியிருந்த பூட்டை திறந்து உள்ளே சென்றான். கட்டிலில் அமர்ந்திருந்த திரிலோக சுந்தரி உக்ரம் நிரம்பிய விழிகளை விஜயன் மீது செலுத்தினாள். என்ன நடந்தது என்ற கேள்வியையும் வீசினாள். என்ன நடக்கப் போகிறது என்று கேள் என்று கூறிக்கொண்டு கதவை தாளிட்டு கட்டிலை நோக்கி வந்தான் விஜயன்.
வந்த அவன் முகத்தில் காதலும் இல்லை, காமமும் இல்லை. சோர்வு அதிகமாயிருந்ததை கவனித்தாள். அவன் சோர்வை கண்டதால், அணைந்துவிட்ட சீற்றத்தால் அவன் கட்டிலை அடைந்ததும் அவன் சோர்வை நீக்க அவனை அணைத்து கொண்டாள். பல புயல்களில் சிக்கி கரையை அடைந்துவிட்ட கப்பலைப் போல் விஜயன் அவளிடம் சாந்தியை தேடினான். அவனைப் போலவே அமைதியை தேடி கலிங்க கப்பலும் கரையை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது.